நீ ஒன்னே ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? வேதத்தை கையில் கொடுத்துப்பார். அதிகாலையில் எழும்புங்க, 5 மணிக்கு எழும்புங்க. தேவன் உலாவுகிற நேரம், பரிசுத்தவான்கள் பூமி எல்லாம் ஜெபிக்கிற நேரம். நீ அந்த நேரம் நீ ஆராதிச்சு பாரு. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாரு. வீட்டுல பிரசன்னம் இறங்க. அப்புறம் சொல்லுங்க, எந்த பிசாசு உன் வீட்டுக்குள்ள நிற்க முடியாது. எந்த தடையும் உன் பிசாசு உன் வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. எதுக்கு எடுத்தாலும் பிசாசு பிசாசு பிசாசு. எப்படியா வரும்? அதிகாலையில் எழுப்பி கூக்குகள் இட்டு பாருங்க. நீங்களும் உங்க பிள்ளைகளும் சேர்ந்து ஆராதிச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக இவங்க எதிர்காலத்தை என்ன பண்ணுவார்? கட்டுவார். அப்ப என்ன பண்ணணுமா? அதிகாலையில் எழும்பணும். எப்போ எழும்பணும்? அதிகாலையில் எழும்பணும். அதனால 10 மணிக்கெல்லாம் தயவு செய்து படுத்துருங்க. காலையில் நீங்களும் உங்க பிள்ளைகளை எழுந்து ஆராதிச்சு பாருங்க. சூழ்நிலை மாறுதா இல்லையான்னு பாருங்க. உன் பிள்ளையோட தலையெழுத்து மாறுதா இல்லையா பாருங்க. அந்த நாள் தடைகளை சத்துரு எப்படியா கொண்டு வைக்க முடியும்? அப்ப தேவ பாதத்தில் எப்படி போகணுமா? அதிகாலையில்